உங்கள் இறைவனிடமிருந்து மன்னிப்பு பெற விரைந்து செல்லுங்கள். மேலும் வானங்கள் மற்றும் பூமியைப் போன்ற பரந்த சொர்க்கத்தை நோக்கிச் செல்லுங்கள். சுகத்திலும் கஷ்டத்திலும் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்பவர்களுக்காகவும், கோபத்தை தடுத்துக் கொண்டு மக்களை மன்னிப்பவர்களுக்காகவும் அல்லாஹ் நன்மை செய்பவர்களை நேசிக்கிறான். மேலும் அவர்கள் ஒரு மானக்கேடான செயலை செய்தாலோ அல்லது தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்டாலோ அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து தங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுபவர்களை அல்லாஹ்வை தவிர வேறு யார் பாவங்களை மன்னிக்க முடியும்? மேலும் அவர்கள் செய்தவற்றில் நிலைத்திருக்க மாட்டார்கள். அவர்கள் அறிந்தே அவ்வாறு செய்தார்கள். அவர்களின் வெகுமதி அவர்களின் இறைவனிடமிருந்து மன்னிப்பும், கீழே ஆறுகள் ஓடும் ஒரு சுவனமும் ஆகும். அதில் அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள். தொழிலாளர்களின் வெகுமதி சிறந்தது. உங்களுக்கு முன்னோர்கள் கடந்து சென்றுள்ளனர். எனவே பூமியில் பயணம் செய்து சத்தியத்தை மறுத்தவர்களின் முடிவு எப்படி இருந்தது என்பதை கவனியுங்கள். இது மனிதர்களுக்கு ஒரு தெளிவான அறிவிப்பாகும். நல்லொழுக்கம் உள்ளவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாகவும் அறிவுரையாகவும் உள்ளது. எனவே நீங்கள் சோர்வடையாதீர்கள் அல்லது துக்கப்படாதீர்கள். ஏனென்றால் நீங்கள்தான் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால், ஒரு காயம் உங்களை தாக்கினால் இதே போன்ற காயம் எதிர்க்கும் மக்களை தாக்கியுள்ளது. மேலும் அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்களை அடையாளம் கண்டு உங்களிலிருந்து உயர்த்தியாகிகளை எடுத்துக் கொள்வதற்காக அத்தகைய நாட்களை மக்களிடையே மாற்றி மாற்றி வரச் செய்கிறோம். மேலும் அல்லாஹ் அநியாயக்காரர்களை நேசிப்பதில்லை.